தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை நீங்கள் கட்டுவீர்கள், இடிந்ததை கட்டுவீர்கள், பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பிப்பீர்கள், தலைமுறை தலைமுறையாய் இடைந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமாங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற காரியம் அதுதான். எப்பா, பாழாய் கிடந்ததை நீ கட்டுவ, இடிந்து போனதை நீ கட்டுவ. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை புதுப்பிக்கிறது மாத்திரம் இல்லை, புதிதாய் கட்டும்படி கர்த்தர் செய்வார். உன் வாழ்க்கையில் நெடுங்காலமாக இடிந்து கிடக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அதை கட்டி கட்டி பார்க்குறீங்க, இடிந்து போனதை கட்ட ஆரம்பித்து பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் ஃபுல்லாக உன்னை நடத்தினேன், ஆனால் உன் வாழ்க்கையில் நீ இடிந்து 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 பாழாய் போய் கடந்து கொண்டு இருக்கிற, உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நீ இதோடு கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, வரக்கூடியதான அந்த புதிய ஆண்டிலே உன்னை புதிதாய் கட்டுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் புதிதாய் கட்டும்படி செய்வேன். நீ செய்கிற காரியங்களில் சில காரியத்தை எடுத்து நிறுத்தி பார்க்குறீங்க, ஆனால் அவைகள் ஒட்டலை, அவைகள் கட்டப்படலை, சரிந்து விழுகிறது போல இருக்கு. ஏதோ கஷ்டப்பட்டு தேற்றி கட்டி மேலே கொண்டு வந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிறதான புதிய வருஷத்தில் அதை புதிதாய் கட்டும்படி செய்வேன். வாக்கு கொடுக்கிறார், புதிதாய் கட்டும்படி செய்வேன். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுல, கர்த்தர் புதிய காரியத்தை காணும்படி செய்வார். புதிதாய் நீங்கள் கட்டுகிறதை பார்க்கும்படி செய்வார். புதிதானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாருங்க. சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கை இடிஞ்சு போயிட்டு, என் பரிசுத்த வாழ்க்கை இடிஞ்சு போயிட்டு, கர்த்தருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் இடிஞ்சு போயிட்டு, இவைகள் எல்லாம் பாழாய் கிடந்தது, பாழாய் போயிட்டு யோசிக்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். இடிந்து போய் கிடக்கிறதை கர்த்தர் கட்டி எழும்ப பண்ணுவார். எழும்ப பண்ணுகிறது மாத்திரமல்ல, புதிதாக நீங்கள் கட்டப்படுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் இடிந்தவைகளை, இடிந்து கிடக்கிறவைகளை, இடிந்த உங்களை கர்த்தர் புதிதாய் கட்டி எழுப்புகிற நாட்களாய் இந்த நாட்கள் மாறும். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடிந்து போன அவர்களுடைய வாழ்க்கை, இடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் மாற்றப்படுவோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டி எழுப்பவும், கர்த்தரால் உடைய பிள்ளைகள் வழி நடத்தவும், ஆண்டவரே, புதிதாய் கட்டப்படுகிறவர்களாக, புதிய காரியங்கள் செய்யப்படுகிறவர்களாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் இடிந்து கிடக்கிறவைகளை கட்டும்படி செய்வார். இவைகள் மாத்திரமல்ல, நீ புதிதாய் வருகிற நாட்களை கட்டுவாய். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நுழைய போறீங்க, கிட்ட வந்துட்டீங்க. புதிதாய் இந்த நாட்களிலே காரியங்களை எடுப்பிக்கும்படி, காரியங்களை கட்டும்படி, புதிதானவைகளை செய்யும்படி, புதிய பிஸ்னஸ், புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை, புதிய பரிசுத்தம், புதிய ஆவியில் அனல் உள்ளதின் அனுபவம், புதிய வாழ்க்கை, புதிய காரியங்களிலே உங்களை நிலைக்கும்படி செய்து, புதிதானவைகளை கட்டும்படி செய்து, புதிதானவைகளை காணும்படி செய்து கர்த்தர் உங்களை நடத்துவார்.
காட் bless யூ. காட் bless யூ.